ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சந்திரையா சீத்தம்மா தம்பதிகள் இருந்தாங்க. ஒரு நாள் சந்திரையா சீதா கிட்ட இப்படி சொன்னான். அடியே சீதா, வெளியில நல்லா மழை பெய்யுதில்ல, எனக்கு சூடா சாப்பிட எதனா கொண்டு வா. அது எந்த அளவுக்கு சூடா இருக்கணும்னா அதை வாயில போட்ட உடனே என் நாக்கு சுடணும். அத கேட்டதுமே சீதா வீட்டுக்குள்ளேயே அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு சந்திரையாவை பார்த்தா. அத கவனிச்ச சந்திரையா சீதா கிட்ட, என்ன பேந்த பேந்த முழிக்கிற? நான் சூடா ஏதாவது கொண்டு வான்னு சொன்னா நீ இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கியே. அத கேட்டதுமே சீதா முகம் வாடி போய் இப்படி சொன்னா. என்னங்க நீங்க தானே சொன்னீங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்கணும்னு. நீங்க இப்போ வேலை கொடுத்தீங்கல்ல, அதான் முன்ன பின்ன பார்த்தேன். அத கேட்டு சந்திரையாவுக்கு சிரிக்கணுமா அழுவணுமான்னு தெரியல. அதனால அவன் பேந்து பேந்து முடிச்சுக்கிட்டு, அடியை, இதுக்கு தான் உன்னை பைத்தியம்னு சொல்றது. யாராவது எதுனா சொன்னாங்கன்னா முன்ன பின்ன பார்க்கறதுன்னா அதில் தப்பு இருக்கா சரி இருக்கான்னு யோசிக்கிறத சொன்னேன். அதை விட்டுட்டு முன்னாடியும் பின்னாடியும் பாருன்னு சொல்லலை அப்படின்னு சீதாவுக்கு புரியுற மாதிரி சொன்னான். அதை கேட்டு சீதா எனக்கு எல்லாமே புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தலையை அசைச்சிட்டு அங்கிருந்து உள்ள போனா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சீதா கோயிலுக்கு போனா. அங்க சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ திரும்பி வரும்போது வழியில ஒரு சாமியாரை பார்த்து அவர்கிட்ட இப்படி கேட்டா. சுவாமி, வணக்கம் சுவாமி. நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும். அவரு கூட எப்பவுமே நான் சுமங்கலியா வாழணும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் சாமி? வணக்கம்மா. நீயும் உன்னோட புருஷனும் 100 வருஷம் ஆயுளோட நல்லா இருக்கணும். அப்படின்னா நீ சௌபாகியவதி தேவியை கும்பிடணும். அப்படி செஞ்சாதான் நீயும் உன்னோட புருஷனும் 100 வருஷம் நல்லபடியா வாழ்வீங்க. நீ விருப்பப்பட்டபடியே உன் புருஷன் கூட சுமங்கலியா சந்தோஷமா வாழலாம். அப்படியா சாமி? அந்த பூஜையை எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த பூஜை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுமா. அந்த பூஜையை செய்ய அதிகப்படியான பணம் செலவாகும். அதனால நீ அந்த அளவுக்கு எப்ப பணம் சேர்க்கிறியோ அப்ப தகவல் சொல்லி அனுப்பு. நானே வந்து அந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன். சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி சீதா வீட்டுக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சந்திரையா வந்து இப்படி சொன்னான். சீதா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இதோ எடுத்துட்டு வரேங்க அப்படின்னு கிளாஸ்ல தண்ணியை கொண்டு வந்து சந்திரையாவுக்கு கொடுத்தா. சந்திரையா அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு சீதாவை பார்த்து, அட என்ன சீதா, கழுத்துல தாலிய காணோம், தாலி எங்க போச்சு? அது ஒன்றும் இல்லைங்க. நான் தீர்காயுசா சுமங்கலியா வாழணும் அப்படின்னா ஒரு சாமி ரொம்பவும் பண செலவாகிற ஒரு விரதத்தை இருக்க சொன்னாரு. அந்த விரதத்தை செஞ்சனா என் வாழ்க்கை ரொம்ப குளிர்ச்சியா உங்களோட சந்தோஷமா இருக்குமாமா. ஆனா அவளோட பணத்துக்கு இப்ப நான் எங்க போறது? அதனாலதான் நம்ம பக்கத்து வீட்டு பார்வதி அம்மாவோட மருமக இல்ல, அவ புது பீரோ வாங்கிட்டு வந்திருக்காளாம். அதுல எந்த பொருள் வச்சாலும் குளிர்ச்சியா இருக்குமாமா. அதான் அந்த விரதத்தை செய்யற வரைக்குமாவது என் தாலி குளிர்ச்சியா இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அதுல வைக்க சொல்லியிருக்கேன். அதை கேட்டு சந்திரையாவுக்கு தலை மேல பெரிய இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சுதாச்சிக்கிட்டு இப்படி சொன்னா. அடியே பைத்தியக்காரி, நீ உன் புருஷன் கூட சுமங்கலியா உன் வாழ்க்கை குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உன்னோட தாலியை கொண்டு போய் பீரோல வைக்கிறது இல்ல. வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிட்டு புருஷனையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு அனுசரணையா ஒரு பொண்ணு வாழும்போது புருஷன் ஆயுள் அதிகமாகும். அப்ப நீ தீர்க்க ஆயுசோட சுமங்கலியா உன் வாழ்க்கை குளிர்ச்சியா இருக்கும். அதான் அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு. ஓ அப்படியாங்க? அப்படின்னா இன்னையில இருந்து உங்களை நான் நல்லபடியா எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறேன், சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்க. அதனால அவங்க வர்றதுக்குள்ள வீட்டை நல்லா சுத்தமா பளபளன்னு கண்ணாடி மாதிரி தொடச்சி வை. அப்பதான் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்திரையா கொஞ்சம் வெளியில போனா. அதுக்கப்புறமா சீதா வீட்டை சுத்தம் செஞ்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சந்திரையாவும் வீட்டுக்கு வந்தான்.
இந்த சீதா எதை போட்டு வீட்டை சுத்தம் பண்ணான்னு தெரியல, ஆனா வீடு பளபளன்னு கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது. கல்யாணமான இத்தனை நாளில் ஒரு வேலையை உருப்படியா இன்னைக்கு தான் செஞ்சிருக்கா. அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சீதாவை சந்தோஷமா புகழ்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே வழுக்கி விழுந்துட்டான். அவன் விழுற சத்தத்தை கேட்டு சமையல் அறையில இருந்த சீதா வேகமா ஓடி வரும்போது அவளும் கால் வழுக்கி அப்படியே போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு உக்காந்தாங்க. அப்போ சந்திரய்யா கிட்ட சீதா இப்படி சொன்னா, என்னங்க இது, கொஞ்சம் பார்த்து வரலால, வந்து இப்படி விழுந்துட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால உயிர் வாழ முடியுமா? இல்ல சீதா, நான் பார்த்து தான் கால் எடுத்து வச்சேன். ஆனா கால் என்னமோ திடீர்னு எண்ணெயில வச்ச மாதிரி வழுக்கிக்கிட்டு போச்சு. சரி, அது இருக்கட்டும், நான் வழுக்கி விழுந்தா சரி, என்ன காப்பாத்த வந்த நீ எதுக்குடி வழுக்கி விழுந்த? ஆமாங்க, ஓடி வரும்போது எனக்கும் கால் வலிக்கிடுச்சு, அதான் நானும் விழுந்துட்டேன். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே சந்திரய்யா வீடு முழுக்க சுத்தி பார்த்தான். அதுக்கப்புறமா சீதா கிட்ட பொறுமையா இப்படி கேட்டான், சீதா, என்ன இது, வீடெல்லாம் ஒரே பிசு பிசுன்னு இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருந்துச்சே, அதுக்குள்ள தரையெல்லாம் இவ்வளோ எண்ணெய் எப்படி வந்துச்சு? அதை கேட்டு சீதா கொஞ்சம் வெக்கப்பட்டு தலையை நிமிந்து பார்த்து, ஒன்றும் இல்லைங்க, நீங்க தானே சொன்னீங்க வீடு சொந்தக்காரங்க வராங்க பளபளன்னு ஜொலிக்கணும்னு, அதனாலதான் நான் எண்ணெய் எடுத்து வீட்டுல எல்லா இடத்தையும் சுத்தம் செஞ்சேன். அதனாலதான் பாருங்க, எண்ணெய் பூசினதுனால வீடே பளபளன்னு ஜொலிக்குது அப்படின்னு பாவம் தப்பே பண்ணாத அப்பாவி பொண்ணு மாதிரி சந்திரய்யாவை பார்த்து சொன்னான். சந்திரய்யாவுக்கு அதை கேட்டு சீதா மேல கோவம் தலை கேறிடுச்சு. சந்திரய்யா ரொம்ப கோவத்தோட, அடி பாவி, வெக்கப்படுறத நிப்பாட்டு, நீ ரொம்ப புத்திசாலிதான். சரி சரி, சுத்தத்துல தான் இப்படி பண்ணிட்ட, சமையலாவது ஒழுங்கா பண்ணு. எதுவும் அதிகமா இருக்கக்கூடாது, எதுவும் கம்மியா இருக்கக்கூடாது. இந்த சமையல்லையாவது உன் பைத்தியக்காரத்தனத்தை காட்டாம இரு அப்படின்னு சொல்லி அவன் வேலையாம பார்க்க ஆரம்பிச்சான். அப்ப சீதா ஏதோ தேவை இருக்கிறதுனால வெளியில வந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீதா வீட்டுக்கு வந்து சத்தமா கத்துனா, ஐயோ ஐயோ, என் வாழ்க்கை போச்சு, என் புருஷன் என்னை ஏமாத்திட்டாரு, ஐயோ கடவுளே, என்னை ஏமாத்திட்டாரு என் புருஷன். இந்த மனுஷனை நல்ல மனுஷன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே, இப்படி என் கழுத்தை அறுப்பாருன்னு நினைக்கலையே. இப்போ எனக்குன்னு யார் இருக்காங்க கடவுளே, எனக்கு நாதியே இல்லையா கடவுளே அப்படின்னு சத்தமா அழுதுகிட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு இருந்தா சீதா. சீதா அழுவுறத பார்த்து அக்கத்து பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதட்டமா சீதா பக்கத்துல ஓடி வந்தாங்க. என்ன சீதா, என்னாச்சு, ஏன் சத்தமா கத்திக்கிட்டு இருக்க? சந்திரய்யா என்ன பண்ணாரு, உன்ன அவரு ஏமாத்தினாரா? அக்கா, என்னன்னுக்கா சொல்றது, என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை நான் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்படி பட்ட பகலையே அவரு என் வீட்டு கதவையும் சாத்தி வச்சிருக்காரு. ஏ சீதா, உன்னோட புருஷன் யாரோ ஒரு பொண்ணு கூட உள்ள இருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அவ்வளோ உறுதியா எப்படி சொல்ற? அதுவா, கொஞ்சம் எல்லாரும் என் வீட்டு வாசல பாருங்க, அது பொண்ணுங்க போடுற செருப்பு தானே, அது ஏன் செருப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த செருப்பு எங்க வீட்டு வாசலுக்கு எப்படி வந்துச்சு? என் புருஷன்தான் ஏதோ ஒரு பொண்ணை உள்ள கூட்டிக்கிட்டு போய் வச்சிருக்காரு. என் புருஷன் என்னை ஏமாத்திட்டாருக்கா. அத கேட்டவங்க எல்லாருமே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு வேகமா அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சந்திரய்யா வெளியில வந்தான். என்ன சீதா, ஏன் கதவை இப்படி தட்டுற? ஆமா, நம்ம வீட்டு வாசல்ல இத்தனை பேர் ஏன் இருக்காங்க? என்னாச்சு? ஆமா, என்னத்த பண்ணி தொலைச்ச? நான் என்ன பண்ணி தொலைச்சேன், நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஏயா, உன்னதானே என் வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் கூட வாழ்நாள் முழுக்க வாழணும்னு ஆசைப்பட்டனே, என்னை இப்படி ஏமாத்திட்டியே, உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு அப்படின்னு மறுபடியும் சத்தமா ஆட ஆரம்பிச்சிட்டா. அதனால சந்திரய்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. முதல்ல என்ன விஷயம், அதை தெளிவா சொல்லு. நடந்தது என்னன்னு தெரியாம நான் உங்ககிட்ட என்னத்த சொல்ல அப்படின்னு கொஞ்சம் கத்தவும் சீதா அழுதுகிட்டே, பாத்தியா எவ்வளோ ஒருத்தி வந்த உடனேயே என்னை பிடிச்சி காட்டு கத்துல கத்துறல, பாத்தீங்களா எப்படி என் மேல கோவப்படுறாருன்னு அப்படின்னு சீதா இன்னும் சத்தமா அழ ஆரம்பிச்சதும் அங்க இருந்தவங்க எல்லாருமே
சந்திரையா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொன்னாங்க. அதை கேட்டு சந்திரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அடியே பைத்தியக்காரி, நீ பைத்தியக்காரத்தனமா பண்ண வேலைக்கு கடைசியில என்ன கெட்டவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? வெளியில போனியே, உன்னோட செருப்பை போட்டுக்கிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீ என்னன்னா ஏன் செருப்பை போட்டுக்கிட்டு போயிட்ட? உன் செருப்பு வீட்டு வாசல்ல அப்படியே இருந்துச்சு. வெளியில போலான்னு பார்த்தா என்னோட செருப்பை காணோம். வேற வழியும் இல்ல, அதனால வீட்டிலேயே உக்காந்துட்டேன். நீ வர கொஞ்சம் நேரமானதால சரி குளிக்கலான்னு உள்ள போனேன். ஏண்டி, உன் செருப்பு எதுன்னு கூடமா உனக்கு தெரியாது? இதுக்கு தாண்டி உன்னை எப்ப பார்த்தாலும் நான் பைத்தியக்காரின்னு திட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சத்தமா திட்டினான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஊஜனங்க எல்லாருமே பைத்தியக்காரி சீதா பைத்தியக்காரித்தனமான வேலையை தான் பாப்பான்னு சொல்லிக்கிட்டு சீதாவை திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. அப்படி பைத்தியக்காரி சீதா தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா. இந்த கதையில இருக்கிற நீதி, எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. எதையுமே பொறுமையா யோசிச்சு பார்த்தாதான் அது சரியா இருக்கும்.